பிக் பாஸ்ல வந்து ரெட் கார்டு குடுத்தவங்களுக்கு வந்து சம்பளம் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, மகத் அவர் வந்து பயங்கரமான ஆக்ரோஷமான அந்த சீசன்ல வந்து பயங்கரமான சண்டை போட்டாரு. 2வது சீசனும், 3வது சீசனும் அவர் வந்தாரு. மகத் வந்தாரு. சிம்புவோட ரொம்ப நெருங்கின நண்பர். அப்படிங்கிற மாரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டாங்க. ரொம்ப தெனாவட்டா விளையாண்டாரு. அதிரடியா எல்லாமே பண்ணாரு. வன்முறைய கையில எடுத்தா பிக் பாஸ்ல வந்து ரெட் கார்டு குடுக்கலாம். ஆபாசமான சொற்கள், பயங்கர மோசமான சொற்கள், புண்படுத்தக்கூடிய சொற்கள், வார்த்தைகள பிரயோகம் ரொம்ப மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்ல வந்து ரூல்ஸே இருக்குது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷனல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாம சிலர் வந்து இந்த மாரி செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. மகத்து, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சரவணன், நடிகர் சரவணன். அவர் கூட பெண்கள வந்து கொஞ்சம் ஆபாசமா பேசினாரு அப்படிங்கிறதுக்காக அவர வந்து கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு அப்படியே ரெட் கார்டு குடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அதனால சரவணன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரதீப் ரெட் கார்டு குடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பு, முட்டாள்தனம். கமலஹாசன் செஞ்சது. கமலஹாசன் இன்னைக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா பேசுறாங்க எல்லாருமே. கமலஹாசன் இருந்தா இப்படி ரெட் கார்டு குடுத்துருப்பாரா பாருக்கு, கமருதீனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்ப கமலஹாசன் குடுத்த ரெட் கார்ட்லயே மிக மோசமான ரெட் கார்டு வந்து பிரதீப்‌க்கு தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள்ட்ட சொன்னா ஏற்கனவே பிரதீப் டைட்டில் அடிச்சுருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. ரெட் கார்டு வாங்கிட்டு போனதிலே பிரதீப்புக்கு வந்து நல்ல பேர். மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. இப்ப பாரு கமருதீனுக்கு ரெட் கார்டு குடுத்தோனே எப்படி மக்கள் சந்தோஷப்பட்டாங்களோ, அதேபோல பிரதீப் வந்து ரெட் கார்டு குடுத்து வெளிய போம்போது பயங்கரமான கோவப்பட்டாங்க. எல்லாருமே மக்கள்லாம் கோவப்பட்டாங்க. அந்த மாரி அவங்கலாம் போனாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சம்பளம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல நடக்கிற எந்த செலிப்ரேஷனா இருந்தாலும் அதிலயும் கூப்பிட மாட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ பிக் பாஸ்ல அவங்க வந்து அந்த இதுலலாம் வந்து நெறைய பரிசு பொருள்லாம் குடுப்பாங்கல்ல, ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும். அந்த பரிசு பொருளுமே அவங்களுக்கு தரமாட்டாங்க. எதுவுமே கிடையாது. பிக் பாஸ்ல போய் இப்போ பாரு கமருதீன் பேர கெடுத்துக்கிட்டது தான். சரி பாரு கமருதீனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஏற்கனவே பிளான் போட்டு ரொம்ப நெருக்கமான காருக்குள்ள ரொம்ப நெருக்கமா உட்காந்துருக்கும்போது, அவங்கள வார்த்தை பிரயோகத்தில ஒரு 2 பிள்ளை பெத்தவங்களுடைய ஒரு பிள்ளை பெத்தவங்க அம்மா, அவங்க அக்கா வயசுல இருக்கிறாங்க. அவங்கள இப்படியெல்லாம் வார்த்தை பயன்படுத்தலாமா? எச்சி துப்புறது, அவங்கள வந்து கேவலமா பேசுறது, ஆபாசமா பேசுறது, இதுவே வந்து ரெட் கார்டு குடுக்கணும். ஆனா, அதையும் மீறி ரொம்ப வயலன்ட்டா பார்த்தீங்கன்னா, எட்டி உதைச்சு தள்ளினது தான் ரெட் கார்டு குடுக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம். இது வந்து விஜய் சேதுபதி பண்ண தப்போ, இல்ல பிக் பாஸ் டீம் பண்ண தப்போ, பிக் பாஸோ எதுவுமே கிடையாது. அவங்க செஞ்ச தப்பு அதுதான். அதனால அவங்களுக்கு குடுத்த தண்டனை சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்போ இன்னைக்கு கரண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி. சபரி தான் வந்து சூட்கேஸ தூக்குறாப்புல அப்படின்னு சொல்றாங்க. ரூ. 7,00,000 பணம் வந்தோனே, சபரி வந்து சூட்கேஸ தூக்கிட்டு போயிறாப்புல, வெளிய போயிறாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. சபரிக்கு வந்து தெரியும். ஏற்கனவே சாண்ட்ராக்காக தன்னுடைய அ டிக்கெட்டு பின்னாலே கூட விட்டு குடுத்தவரு. இப்போ வந்து யாராவது நீங்க வந்து ஜெயிச்சுக்கங்க. எனக்கு போதும் ரூ. 7,00,000 போதும் அப்படின்னு சொல்லி 7,00,000 வெளிய போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.